மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது விஜயோட பாட்டியும் அவங்க சித்தியும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் விஜய் காவேரியை பிரிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸை கொண்டு வந்து இதில் நீ கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி இப்போது காவேரியை வற்புறுத்திட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயமே இந்த டிவோர்ஸில் விஜய்க்கும் முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட இப்போ கேட்டுட்ருக்காங்க. இதனால் இப்போது அதிர்ச்சியான காவேரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே குமரன், பாட்டி 2 பேரும் சேர்ந்து, "இப்போ தானே அத குடுத்துருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. யோசிச்சு காவிரி முடிவெடுப்பா" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, விஜயோட பாட்டியும், சித்தியும் வழக்கம் போல சண்டை போட்டு, "நாங்கள் நாளைக்கும் வருவோம். இத கையெழுத்து போடு. 2 பேரும் வந்து மனசு ஒத்து நீங்க சைன் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா டிவோர்ஸ் கிடச்சிரும்ன்ற" மாரி பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா யோசித்து பார்த்த காவேரி, கண்டிப்பாக விஜய் இந்த டிவோர்ஸுக்கு வந்து ஒத்துட்ருக்க மாட்டார், இந்த நோட்டீஸும் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால் விஜய்கிட்டயே ஒரு வார்த்தை வந்து கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோனும் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து இப்போது காரில் போயிட்டுருக்கிறதால காவேரி வந்து ஃபோனை கவனிக்கலை. இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போ காவேரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் சாரதா காவேரி கிட்ட, "நீ வந்து என்ட்ட ஒரு மாதிரியும், விஜய்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. நான் சொல்லியும் நீ இந்த அளவுக்கு நடந்துக்கிற அப்படின்னா, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ இந்த அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவங்க இந்த அளவுக்கு நம்மள அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. பட் இருந்தாலும் நீ விஜய்ட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்ற" மாரி ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது ஒரு கட்டத்தில, "ஆமாம், நான் வந்து ஒரு உண்மைய உங்கள்ட்ட தான் மறைச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து கர்ப்பமா இருக்கேன். விஜயோடைய குழந்தை என் வயித்துல வளருது" அப்படின்னு சொன்ன உடனே, சாரதாவுக்கும் அங்க இருக்க பாட்டி, கங்கா அப்படி எல்லாத்துக்குமே செம்மையா ஷாக் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பா வந்து சாரதா யோசிப்பாங்க. இனிமே காவேரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் விஜய் கூட சேர்த்து வைக்கிற முயற்சியில இப்போ இனிமே சாரதாவும், அதாவது மொத்த குடும்பமும் இந்த முயற்சியில இறங்க போறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம இத்தனை நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். காவேரி இந்த விஷயத்த அ அப்பவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. அவங்க லைஃப் இன்னும் வந்து ஸ்மூத்தா போயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இனிமே விஜய்க்கு வந்து அ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயம் இப்போது விஜயோட பாட்டிக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் வந்து விஜய் காவேரிய பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் காவேரிய பாட்டியே ஒண்ணா சேர்த்து வச்சுருவாங்க. 2 பேரும் சேர்ந்து பசுபதிக்கு ஒரு